மனு அதிர்ச்சி தரத்தக்க பல தகவல்கள் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். அனுமதியின்றி செயல்படுகின்றன பன்றி பண்ணைகள். அது தொடர்பாக எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லையா? கோதையாறு தாமிரபரணி ஆற்றுல அந்த இறைச்சி கழிவுகளை கழுவிய நீர் கலக்கிறது, அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லையா? யாராவது புகார் கொடுத்தாங்கன்னா அவங்க மேலேயே தாக்குதல் நடத்துறாங்க என்பதான செய்திகளையும் நம்ம பார்க்கிறோம். இத்தனை விஷயங்கள் நடக்கிறதே, உள்ளாட்சி அமைப்பு, உள்ளாட்சி அதிகாரிகள் என்ன செய்கிறார்கள்? குறிப்பாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லையா? அது தொடர்பாக கேட்க முடிந்ததா அவர்களிடம்? அதாவது குமரி மாவட்டத்தில் கேரள எல்லையோடு இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அருமனை பேரூராட்சி, கடையால் பேரூராட்சி, திருப்பரப்பு பேரூராட்சி, இந்த 3 பேரூராட்சிகளிலும் கிட்டத்தட்ட 28க்கும் மேற்பட்ட பன்றி பண்ணைகள் எந்த விதமான அரசு அனுமதிகளும் இல்லாமல் இந்த மலையோர பகுதிகளில் செயல்பட்டு வருகிறது. தற்போது நாம் நிற்கக்கூடிய இந்த திருப்பரப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பன்றி பண்ணை அருகில் தான் இது தனியாருடைய அவருடைய பட்டா நிலத்தில் அவர் இந்த பகுதியில் 500க்கும் மேற்பட்ட பன்றிகளை வளர்த்தி வருகிறார். இந்த பன்றிகளுக்கு கொடுப்பதற்காக உணவு என்பது கேரளாவிலிருந்து இலவசமாக, அதாவது உணவு கழிவுகள், இறைச்சி கடைகளில் இருந்து கிடைக்கக்கூடிய இறைச்சி கழிவுகள் என பல்வேறு கழிவுகளை டன் கணக்குக்கு இந்த பண்ணைக்கு தினசரி கொண்டு வந்து இந்த பன்றிகளுக்கு உணவாக வழங்கி வருகிறார். இதனால் தான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி மக்கள் மற்றும் இந்த பகுதியை பொறுத்தவரை மலையோர பகுதி, இந்த பகுதியிலிருந்து இந்த கழிவு நீர் என்பது விவசாய நிலம் வழி இருக்கக்கூடிய கால்வாய் வழி கோதையாறு மற்றும் தாமிரபரணி ஆற்றில் சென்று கலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வருகிறது. இது சம்பந்தமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் புதிய தலைமுறைக்கு பல முறை தகவல் தந்த அடிப்படையில் இந்த பகுதிக்கு சென்று நாங்கள் கள ஆய்வு செய்து பேரூராட்சி அதிகாரிகள் மற்றும் பேரூராட்சி உறுப்பினர்களிடம் பேரூராட்சி அதிகாரிகளிடம் இது சம்பந்தமாக விளக்கம் கேட்டோம். நடவடிக்கை எடுப்பதாக பல முறை தெரிவித்தும் ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரையிலும் எடுக்கவில்லை. தற்போது நமக்கு இந்த பகுதி திருப்பரப்பு பகுதி மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது என்பது குறித்து அந்த பகுதியை சேர்ந்த நபரிடமே கேட்போம். சார், உங்கள் பகுதியில் எத்தனை வருஷமாக இந்த பன்றி பண்ணை செயல்பட்டு வருது? எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துது? இது சம்பந்தமாக நீங்கள் எந்தெந்த அதிகாரிகளுக்கு மனுக்கள் கொடுத்துருக்கு? அதிகாரிகள் தரப்பில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டது? சார், இந்த பன்றி பண்ணையானது சுமார் ஒரு 8 வருட காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த பன்றி பண்ணையினுடைய இந்த கழிவுகளை கொண்டு வரும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு ஏற்படுகின்ற சில தொற்று நோய்கள் உருவாவதை கண்டித்து பஞ்சாயத்தில் உள்ள செயல் அலுவலர்களுக்கு நாங்கள் மனு அளித்து உள்ளோம், கலெக்டருக்கு மனு அளித்து உள்ளோம், எஸ்பி ஆஃபீஸில் மனு அளித்து உள்ளோம், நம்மளுடைய குலசேகர காவல் நிலையத்தில் மனு அளித்து உள்ளோம். இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைத்து அதிகாரிகளுக்கும் நாங்கள் மனு அளித்து உள்ளோம். மனு அளித்து உள்ள பட்சத்தில் கேரளத்திலிருந்து கொண்டு வருகின்ற கழிவுகளை நாங்கள் தடுப்பதற்காக பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் தடுப்பதை ஒரு குறிக்கோளாக வைத்து 10-15 நாட்களாக ரோட்டில் தான் நாங்கள் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறோம். ரோட்டில் தான் சமைக்கின்றோம். பொதுமக்களாகிய 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இங்கே சாலமறியில் 10 நாளாக ஈடுபட்டு வருகின்றனர். சாப்பாடு அனைத்துமே ரோடில் சமைச்சு தான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த கழிவு நீரை இந்த கழிவு கொண்டு வந்தது தடுத்ததற்காக பொதுமக்கள் இந்த பண்ணையினுடைய ஓனர் அடியாட்களை வைத்து இங்கே உள்ள ஒரு காலேஜ் படிக்கின்ற ஒரு மாணவி மீது காலையில் அவர் வீட்டிலிருந்து பால் கொண்டு வரும்பொழுது அவருடைய அடியாட்கள் அந்த பண்ணியினுடைய கழிவுகளை பக்கெட்டில் கொண்டு வந்து அவர் தலை மீது வீழ்த்தி அவரை மானபங்கம் படுத்தி உள்ளார். இது சம்பந்தமாக குலசேகரம் காவல் நிலையத்தில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு புகார் அளித்தோம். புகார் அளிக்கும் பட்சத்தில் அவருடைய அடியாட்களை அரெஸ்ட் பண்ணி அவர் ஜாமீனில் வெளியே வந்தார். வெளியே வந்து திரும்பவும் 2 நாட்களுக்கு முன்னாடி கழிவு கொண்டு வரும் பட்சத்தில் நாங்கள் அந்த வாகனத்தை தடுத்து குலசேகரம் காவல் நிலையத்தில் நாங்கள் பொதுமக்கள் அனைவரும் சேர்ந்து வண்டியை கொண்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தோம். இதில் இந்த பன்றி பண்ணையினால என்ன மாதிரி பாதிப்புகள் வருது? ஏன்னா தினசரி இதிலிருந்து இந்த கேரளா கழிவுகள் கொண்டு வரும், அந்த கழிவிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர் மற்றும் பன்றி பண்ணையிலிருந்து வரக்கூடிய கழிவு நீர் எல்லாமே எந்த இடத்துல போய் சேருது? இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது? சார், இங்கிருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தாமிரபரணி ஆற்றுக்கு செல்வதற்காக சானலாக வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது. இந்த கழிவுகள் திருப்பரப்பு அருவி வழியாக செல்கின்றதனால் இந்த கழிவுகள் வெள்ளத்தில் பதிந்து அத்தனை வெள்ளமும் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கான செல்கின்ற
அந்த தண்ணியில் கலந்து கொண்டு இருப்பதால் பொதுமக்கள் தண்ணி அருந்துவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கிறது. அதாவது நமக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஒரு பண்ணை மட்டுமல்ல, இதனுடைய அருகில் இந்த பகுதியில் மட்டுமே 4 பன்றி பண்ணைகள், விவசாய நிலத்தில் இருக்கக்கூடிய 4 பன்றி பண்ணைகள் இந்த பகுதியில் மட்டும், திருப்பரப்பு பேரூராட்சியில் மட்டும் அரசு அனுமதி இல்லாமல் செயல்பட்டு வருவதால் தாமிரபரணி ஆறு, கோதை ஆறு பாதிக்கப்படுகிறது. இதுபோல் இந்த பகுதியினுடைய மறுபுறம் இருக்கக்கூடிய கடையால் பேரூராட்சி, அருமனை பேரூராட்சி கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பன்றி பண்ணைகள் அந்த பகுதியில் மலையோர பகுதிகளில் செயல்பட்டு வருகிறது. இந்த பண்ணைகளிலிருந்து எல்லாம் வரக்கூடிய தண்ணீர் என்பது கோதையாற்றில் கலக்கி அந்த கோதையார் வழியாக தாமிரபரணி ஆற்றில் சென்று சேர்ந்து அந்த கூட்டு குடிநீர் திட்டங்கள் அந்த பகுதி பாதிக்கப்படுகிறது. இதுபோல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுவட்டாரத்தில் இருக்க இந்த பண்ணை இருக்கக்கூடிய பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் சுகாதார சீர்கேடுக்காரங்க, குறிப்பாக இந்த பன்னிப்பண்ணை இருக்கக்கூடிய இடத்தில் துர்நாற்றம் என்பது மிக மோசமாக, அதாவது ஒரு வீடு இந்த பண்ணையினுடைய அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளில் வசிக்கக்கூடியவர்களுக்கு நிம்மதியாக உணவு அருந்தக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையை தான் காண முடிகிறது. குறிப்பாக நம்ம இந்த செய்தி சேகரிக்க வரும்போது இந்த பகுதியில் என்பது துர்நாற்றத்தால் நமக்கு நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்து வருகிறது. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண எந்த அரசு அனுமதியும் இல்லாமல் சுகாதார சீர்கேடை ஏற்படுத்தக்கூடிய இந்த பண்ணைகளை மூடினால் இந்த பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும். கேரளாவில் இருந்து வரக்கூடிய இந்த பல்வேறு கழிவுகள் கொண்டு வருவதையும் தடுத்து நிறுத்த முடியும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த இறைச்சி கழிவுகளால என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம், அதே போல சுகாதார சீர்கேடு அப்படின்றது மட்டும் இல்லாமல் அங்கிருப்பவர்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதான குற்றச்சாட்டையும் அங்கிருப்பவர்கள் முன்வைத்ததை நம்ம பார்த்தோம். இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது. ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் கிட்டே நாங்க மனு கொடுத்திருக்கோம், காவலர்கள் கிட்டையும் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. காவலர்களோ மாவட்ட நிர்வாகமோ உள்ளாட்சி அமைப்பு அதிகாரிகளோ ஒருவர் கூட அந்த இடத்துக்கு வந்து பார்க்கலையா? அவங்க கிட்ட போய் புகார் சொல்லும் போது அவங்க தரப்புல என்ன பதில் சொல்றதாக சொல்றாங்க மக்கள்? அதாவது இந்த பகுதியை பொறுத்த அளவில் தொடர்ந்து இந்த பிரச்சனை என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது. இப்போ சமீபமாக ஒரு வார காலமாக இந்த பிரச்சனை என்பது இங்க தொடர்ந்து இருந்து வருகிறது. நேற்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், குறிப்பாக கேரளாவில் இருந்து வரக்கூடிய இந்த இறைச்சி கழிவுகளை தடுத்து நிறுத்துவதற்காக தனிப்படை அமைத்து அந்த நடவடிக்கையில் இறங்கியுள்ள மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நேரடியாக இந்த சம்பவம் ஊர் மக்களுடைய கோரிக்கையை ஏற்றி இந்த பகுதிக்கு வந்துள்ளதாக இந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அவரிடம் இந்த நேற்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இந்த பகுதிக்கு வந்து எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க? நேற்றுக்கு ஒரு மாவட்ட காவல்துறை அதிகாரி அவர்கள், எஸ்பி அவர்கள் நேற்று நேரடியாக கண்காணிப்பில் ஈடுபட்டார். அவர் 10 நாளுக்குள் நடவடிக்கை எடுப்பதாக அவர் வாக்குறுதி அளித்துள்ளார். தமிழக அரசாங்கம் நாங்கள் இப்பொழுது தற்போது நமக்கு பார்க்க முடியும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பன்னிப்பண்ணை உரிமையாளர் இந்த பகுதிக்கு தற்போது எங்கள் மீதும் மிரட்டல் விடக்கூடிய ஒரு காட்சியை தான் நமக்கு பார்க்க முடியுது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி மிரட்டுகிறாரோ அதே மாதிரி தான் தற்போது செய்தி சேகரிக்க வந்த எங்கள் மீதும் அந்த பன்னிப்பண்ணையினுடைய உரிமையாளருடைய அடியாள் தான் தற்போது நம்மை பார்த்து வருகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த பகுதியில் இதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையும் இந்த பன்னிப்பண்ணை உரிமையாளர்களுடைய அடியாட்கள் என்பது தொடர்ந்து மிரட்டி வரக்கூடியது தொடர்கதையாக இருந்து வருகிறது. நான் பேசுகிறேன். இது போய் இது தனியார் ஸ்தாபனத்துக்குள்ள பெர்மிஷன் இல்லாம ஷூட்டிங் எடுக்கிறாங்க. இது அரசு உடவஸ்தரம் இல்ல, ஒண்ணும் இல்ல. இது சுத்தா போய் இது சும்மா உண்மையானால் அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இப்போ தற்போது காணக்கூடியது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை என்பது தொடர் கதையாக இருந்து வருகிறது. தற்போது இந்த நடக்கிறது மாதிரிதான் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுடைய பிரச்சனையும் மக்கள் மீதும் தாக்குதல் நடத்தக்கூடியது தொடர்கதையாக தான் இருந்து வருகிறது. சுகாதாரம் சம்பந்தமாக என்னென்ன பிரச்சனைகளை மக்கள் சந்தித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம். தாக்குதல் தொடர்பாகவும் அவர்கள் தகவல்களை தெரிவிச்சிருந்தாங்க. தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார் இல்லையா, அவர் யார், அவருக்கும் அந்த பண்ணைக்கும் என்ன சம்பந்தம்? இதற்கு முன்னாடியே இந்த மாதிரி மக்கள் கிட்ட அவர் மிரட்டி இருக்காரா?
அதாவது இதே நபர், அதாவது இந்த பண்ணைகள் நடத்தக்கூடிய நபர்களுடைய அதாவது உறவினரோ அந்த அடியாளோ என்றுதான் தெரிய வருகிறது. அவர்கள் இங்கு வரக்கூடிய அனைத்து தரப்பு, அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மீதும் இதே முறையில் தான் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அது ஒரு கும்பலாக, அதாவது குறிப்பாக கும்பலாக வந்து இந்த பகுதியில் தாக்குதல் நடத்துவது தொடர்கதையாகத்தான் இருந்து வருகிறது. இத்தனை விஷயங்கள் நடந்தும் மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படாததற்கு என்ன காரணம்? இந்த விவகாரம் தொடர்பாக மாவட்ட நிர்வாகத்திலேயோ காவல்துறை அதிகாரியோ நீங்க நேரடியாக தொடர்பு கொண்டு பேசினீர்களா? அதாவது கேமரா இது கேமரா தொடாதீங்க, கேமரா தொடாதீங்க, கேமரா தொடாதீங்க, நீ கேமரா தொடாதீங்க, கேமரா தொடாதீங்க, கேமரா தொடாதீங்க, என்ன கேமரா தொடாதீங்க என்ன? அது உங்களுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்க, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்க. நீங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்க, சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்க. அதாவது இந்த பகுதியில் மிரட்டல் என்பது மிகப்பெரிய அளவு. அது இந்த பகுதி மக்களிடம் இன்னைக்கு பேசும்போது இந்த பகுதியில் இந்த பிரச்சனைக்கு அரசு அதிகாரிகளும் உள்ளாட்சி அமைப்புகளும் தொடர் அதாவது கடுமையான நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்த பகுதியில் இந்த பண்ணையால் பாதிக்கக்கூடிய மக்கள் குரல், அதாவது அந்த பண்ணைக்கு எதிராக குரல் கொடுக்கும் போது இனி வரக்கூடிய நாட்களில் தங்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்ற ஒரு அச்சத்தில் தான் இந்த பகுதி மக்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசு அனுமதி இல்லாமல் செயல்படக்கூடிய பண்ணைகளால் மக்கள் பாதிக்கக்கூடிய ஒரு பயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தகவல் தான் நமக்கு தெரிய வருகிறது. குமரி மாவட்ட எஸ்பியும் நேரடியாக வந்து பேசியதாக அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசினதை நம்ம முன்னதாக பார்த்தோம். அனுமதியின்றி பன்றி பண்ணைகள் செயல்படுவதாக மக்கள் புகார் அளித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய செய்தியாளர் நேரடியாக சென்று கள ஆய்வு செய்து அதை தொகுப்பாகவும் பதிவு செய்திருந்தார். இது தொடர்பான நேரலையை வழங்கிக் கொண்டிருக்கும் போதே அங்கு வந்தவர் அவரை தாக்க முற்பட்டதையும் நம் காட்சிகளில் பார்த்தோம். கேமரா உள்ளிட்ட விஷயங்களை பிடுங்குவதையும் நாம் பார்த்தோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஏராளமான பன்றி பண்ணைகள் செயல்பட்டு வரும் நிலையில் பெரும்பாலானவை அரசின் அனுமதியின்றி செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. ஒவ்வொரு பண்ணைகளிலும் குறைந்தபட்சமாக 500 பன்றிகள் வளர்க்கப்படுகின்றன. ஆனால் இந்த பன்றியுடைய உணவுக்காக இறைச்சி கழிவுகள் கேரளாவிலிருந்து கொண்டு வரப்படுவதாகவும் அந்த இறைச்சியை கழுவும் நீர் அங்கேயே விடப்படுவதாகவும் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் நம்முடைய செய்தியாளர் அங்கு சென்று செய்தியை சேகரித்திருந்தார். இது தொடர்பாக ஏன் இவ்வளவு நாட்களாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. இந்த ஒரு நிகழ்வுக்கு பிறகாவது மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் விழித்துக் கொண்டு உடனடி நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாம் நம்பலாம். நீங்களும் பாதுகாப்பாக இருங்கள் மனு. தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி. விரைவாக மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நம்புவோம்.